இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் வச்சு குழம்பு தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. இந்த சுண்டைக்காய் வந்து ஒரு பாட்டி வந்து விற்றுட்ருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கினோம். இந்த சுண்டைக்காயும் இந்த முருங்கைக்காயும் வாங்கினோம். சுண்டைக்காய் வந்து நான் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக தாங்க சுண்டைக்காய் சாப்பிட்றேன். நான் வந்து இந்த காய் வந்து கசக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இந்த காய். குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, குழம்பு பொரியல் நம்ம எது பண்ணாலும் இந்த சுண்டைக்காயும் அது கூட சேர்த்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கசக்கெல்லாம் செய்யாது. ஆனால் சுண்டை வத்தல் தான், நான் வத்தல் குழம்பு சாப்பிட்ருக்கேன், சுண்டை வத்தல் அதுதான் கசக்குது. ஆனால் இந்த காய் வந்து சுத்தமாக கசக்கவே இல்லைங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இடிகளில் வந்து நல்லா இடிச்சுக்கிட்டாச்சு. இந்த சுண்டைக்காய் விதை தான் நமக்கு ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குது அதில். அதை நல்லா இடித்து எடுத்துகிட்டு நல்லா நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடணும். வதக்கி எடுத்து வச்சுட்டு நான் இது கூடவே முருங்கைக்காய் பூண்டுலாம் சேர்த்து தான் கெட்டி குழம்பாக கொஞ்சமாக தான் பண்ணேன். இந்த சுண்டைக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல நிறைய ஹெல்த்து பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு அந்த விதையை நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் தான் அந்த குழம்பு பண்ணேன். கடுகு வெந்தயம்லாம் உளுந்து பருப்புலாம் போட்டு பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளியில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா முருங்கைக்காயும் இந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்குனாங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு கொஞ்சமாக புளி சேர்த்தேன். நம்ம வந்து தக்காளி நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டி குழம்பா வச்சு சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் குழம்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த குழம்பு கொடுத்தீங்கன்னா. சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு காம்பினேஷன் வந்து நான் முட்டை வச்சு சுண்டைக்காய் குழம்பு வச்சு தான் சாப்பிட்டோம். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.